போட்டோ எடுக்கும்போது ஷூ வந்து ஃப்ரேம்ல வராம காலை உள்ள வச்சிருக்கணும். அதுதான் விஜய் செய்த தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். பட் விஜயும் சரி திரிஷாவும் சரி சமூகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க. என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கெல்லாம் புரியுது. எல்லா கேள்விகளுக்கும் வந்து ஒரு விடை இருக்கு. அது என்னன்னா அவர்கள் விரும்புகிற நேரத்தில் அவர்கள் வாயால வரும்போது தான் அது. நான் என்ன சொல்ல வரேங்கிறது நிச்சயமா பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும். விஜய் அந்த கிளிப்பிங் பாத்தீங்கல்ல, இந்த பண்ணாட பேசின கிளிப்பிங்க, இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பழமொழி ஒன்று ஞாபகம் வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொழப்பு இல்லாத நாய் பொண்டாட்டி தலையை சிறைச்சானா. வேலை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் இருந்த பொண்டாட்டியை வாடி உன் தலையை நான் சிறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிறைக்க போய் வாங்கி கட்டிட்டானா. ஸோ அப்படி தான் இருக்குது இந்த பிஸ்மி அப்படின்றவனுடைய வாய். ஊர் உலகத்தில் அவன் என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிறான். நாய் எதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க. வெல்கம் டு விஜய் மூவி டாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சில பண்ணாடைகள் பேசின கருத்துக்கு பதில் கருத்தாகவும், அடுத்து நம்ம தளபதியோடைய தொண்டர்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், இன்றைக்கி திராவிட கட்சிகள் எந்த நிலைமையில் போயிட்டுருக்கு, மக்கள் எப்படி அந்த இடத்துல கூடுறாங்க, ஏன் கூடுறாங்க அப்படின்றதுக்கு ஆதாரத்தோட ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, 2-3 நாளாகவே சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா விஜய் அந்த சாப்டர் தான் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்குள்ள என்ன என்ன இருந்தால் அவங்களுக்கு என்னடா. நான் என்ன கேட்குறேன், ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அவங்களோட லைஃபு அப்படின்றது அது அவங்களுடைய பர்சனல். கல்யாணம் பண்ணவன் கடைசி வரைக்கும் பொண்டாட்டி கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்றதெல்லாம் வந்து இல்லை இன்றைக்கி இருந்த காலகட்டத்தில். இப்போ டிவோர்ஸ் பண்ணி போனவங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. டிவோர்ஸ் பண்ண முடியாமல் சேர்ந்தே வாழ்ந்து பல சமூக சூழ்நிலைக்காக ஒத்துக்கிட்டு மனசு ஒத்தி வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் பண தேவையோ இல்லை வேறு ஏதோ தேவைக்காக அவங்க கூட வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது எதுவுமே இல்லாமல் தனியாக இருக்கிறதும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து நான் சொல்கிறது இது ஜென்ரலாக ஒரு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை. ஆனால் ஒருத்தர் ஒரு சமூக சேவை, ஒரு கட்சி, ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, அவர் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய நியாயவாதியாகவும் அவருக்குன்னு தனிப்பட்ட விருப்போ எதுவுமே இருக்கக்கூடாது, கடவுளை விட மேலானவர் மாதிரி இவர் வந்து ஒழுக்க சீரான நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற இந்த மாதிரி இருக்கிற சில திருட்டு கம்னாட்டிங்க இருக்காங்க பாருங்க. இவங்க குடும்பத்தை போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், எட்டி பார்த்தோம்னா கேவலமான கேவலம் அதை விட கேவலமாக இருக்கும். இப்போ இங்கே உட்காந்து நீ விஜயை பற்றி பேசுகிற, ஓகே, நான் விஜய் த்ரிஷாவை பற்றி பேசுகிறேன். உன்னுடைய வீட்டில் போய் பாரு, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது உனக்கு. இங்கே உட்காந்து நீ நொறநாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூவில் வந்து இப்படி இருந்துச்சு, அந்த ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்தாங்க, இந்த ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்தாங்க, இதனால அது அதனால இதுன்னு எதையோ கண்டுபிடிச்சு டீகோடிங் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் போய் டீகோடிங் பண்ணுங்களா. இந்த நாய் வாயை வச்சு சும்மா இருக்காம ஏதாவது ஒன்று பேசி விட்டுருது. ட்விட்டரில் நம்ம பசங்க வச்சு செய்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் அசிங்கமாக திட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா அங்கே வேறு திருப்பி வந்து ஒப்பாரி வைக்கிறான். இவன் திருந்த மாட்டான். அதாவது நம்ம வடிவேல் படத்தில் சொல்லுமே, அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, இவன் திருந்த மாட்டேங்கிறானே அப்படின்ற கதையாக தான் இருக்குது இவனுடைய பொழப்பு. ஸோ இந்த நாய்க்கு தளபதி பற்றி தப்பாக பேசுனேன்னா சோறு கிடையாது. அதனால் என்ன வேணால் பேசும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே மனுஷங்க. தலைவராக இருக்கட்டும், இல்லை வந்து நடிகராக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பர்சனாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன வேணால் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஏன் இவங்க த்ரிஷா மட்டும் எடுத்து வச்சு டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, த்ரிஷா கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ ஸ்னேகா கூட வந்து நடிச்சிருக்காரு, லைலா கூட நடிச்சிருக்காரு, அதே மாதிரி கீர்த்தி சுரேஷை வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. பட் கம்பேர் பண்ணி பேசினாலுமே கீர்த்தி சுரேஷ்லாம் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு நடிகை அப்படின்றனால அது வந்து பெரிய லெவலில் கொண்டு போக மாட்டாங்க. பட் த்ரிஷா விஜய் அப்படின்றது வந்து பழைய காலத்திலிருந்தே வந்து பேசு பொருளாக கிசுகிசுகாவாக ஆக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் த்ரிஷா அவர்களை வச்சு ஒரு வீடியோ வெளியில் வந்து அதை பெரிய லெவலில் போய் அதெல்லாம் வந்து அவங்க அது மேலே கேஸ் போட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்தனால த்ரிஷா அப்படின்னா அவங்க சிங்கிளாக இருக்கிறாங்க, அவங்க வந்து சிங்கிளாக இருக்கிறனால விஜய் கூட மிங்கிளாக நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கதை கட்டுறாங்க இந்த கலிசிறப்பயிலுக்கு. தனியாக ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்றனால அவங்கள வந்து நம்ம தப்பாக பேசணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம யாரையுமே வந்து நம்பவே முடியாது. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் இனிமேட்டு அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று அப்படின்ற மாதிரி ஒரு நட்பு இருக்குது, ஒரு நல்ல நட்பு இருக்குது. அந்த நட்பு வந்து நமக்கு எப்பயுமே ஒரு துணையாக இருக்கும். நம்ம ஒரு கஷ்டம்னா கூட இருப்பாங்க அப்படின்னு நினச்சா அவங்க கூட இருக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. அதை வந்து ஆண் பெண் உறவுன்றனால அதை கொச்சைப்படுத்தி பேசுகிற இந்த மாதிரி சில கலிசிற நாய்களை நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி வீடியோ போட்டு திட்டிட்டு தான் போக முடியும். சரி, இந்த நாயை போட்டோம். அடுத்து தளபதியோட கெத்து என்னன்னு இவங்களுக்கு தெரியறனால தான் இவங்க இவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க. அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். புஷி ஆனந்த ஒரு வாயிலே வந்து ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. நம்ம ஒரு மாவட்டத்தில் எல்லாருடைய கொடிக்கம்பமும் இருக்குது. அந்த எல்லாருடைய கொடிக்கம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொடிக்கம்பம் புதுசாக நட்டு ஒரு 2 அடி மேலே வந்துடுது. ஒரு 30-40 பேர் போய் அந்த இடத்துல போயிட்டு எப்படி இவரது வரைக்கும் 2 அடி மேலே இருக்கலாம், அனுமதி வாங்கினாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு 30-40 பேர் போய் அங்கே சேர்ந்துட்டாங்க.
அப்படி சேர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்களுக்கு தகவல் தெரிஞ்சு 2 பேர் போய் அது என்னன்னு போய் கேட்கும்போது அப்போ போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்த உடனே அந்த நம்மளுடைய நிர்வாகி 2 பேரும் நீங்க போங்கப்பா, உங்க கொடிக்கு எதுவும் ஆகாது, நீங்க கிளம்புங்கன்றாங்க. அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, என்னங்க நாங்க இவ்வளவு நிறைய நின்று இருக்கிறோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம், திமோண்டி நம்ம ஒரு மோட்டர் சைக்கிள் 2 சின்ன பசங்க வந்து நின்னானுங்க, அவனுங்களை மட்டும் நீ முதல்ல போன்னு சொல்றீங்க. எப்பா நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, 30-40 பேர் இருக்கிறீங்க, அவனுங்களை இப்படி நான் தொட்டனா இங்க 1000 பேர் வந்து நிப்பாப்பா, 1000 பேர் இங்க வந்து நிப்பாம்பா. அப்படி எனக்கு மேல் அதிகாரி கிட்ட நான் பதில் சொல்ல முடியாதுப்பா. உங்களுக்கு ஒண்ணுனா நீங்க அந்த 2 அடி மேல வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவலா 2 அடி கூட நீங்க மேல வச்சீங்கப்பா. அவங்க கிட்ட எல்லாம் நீங்க எதுவும் பண்ண முடியாது, அதனால அந்த கொடி கம்பத்தை எடுக்க முடியாதுப்பா, நீங்க தயவு செய்து போங்கன்னு சொன்னாங்க. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னால் அதுதான் தளபதியுடைய பலம், அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப அவர் வந்து பொதுச் செயலாளராக வந்து கட்சிக்காக இப்படி உயர்த்தி பேசுறாங்க அப்படின்னு பல பேர், விஜய் பிடிக்காதவர்கள், விஜய் ஹேட்டர்ஸ், இல்லை பல எதிர்கட்சிகள் இப்படிலாம் பேசலாம். பட் உண்மை இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் பொய் சொன்னதாகவே இருக்கட்டும், நீ விஜய் ரசிகனை தொட்ட அப்படின்னா செத்த, அதோட முடிஞ்சிச்சு, உன் சாப்டர் க்ளோஸ், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சாதாரண ஒரு கொடி, அங்கே அந்த கொடியை 2 அடி தளபதியோடைய கொடி வந்து நட்டு வச்சுட்டாங்க. என்னடா கெட்டு போச்சு உங்களுக்கு? கொடி தானே 2 அடி மேலே பறந்துட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன அவ்வளோ பொறாம? நீங்கள் வேணா அதுக்கப்புறம் இன்னும் 2 அடி மேலே ஏற்றி கட்ட வேண்டியதானே? சரி, அதெல்லாம் விட அந்த இடத்துல ஒரு 30-40 பேர் எதிர்கட்சி பேர் இருக்கும்போது நம்ம ஆளுங்க 2 பேர் போய் கெத்தா சம்பவம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுதான் மேட்ரு. ஸோ இதுதான் தளபதியோட பவர். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. அதனால தான் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எப்படி இவரை லாக் பண்ணுறது, எந்த மாதிரி விஷயத்தில் இவரை லாக் பண்ண முடியும் அப்படின்னு நோண்டி நொங்கெடுத்து என்னமோ ஒன்று பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் முடியல. அதனால தான் வந்து த்ரிஷா மேட்ரை கொண்டு வருது. வீட்டில் வந்து அவருக்கும் அண்ணி சங்கீதா அவர்களுக்கும் வந்து பிரச்சனை, அவங்க ஒன்றா இல்லை அப்படின்றது. நான் என்ன கேட்குறேன், அண்ணி வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக வந்து இப்போ லண்டனில் இருக்காங்க, பொண்ணு படிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க படிக்கும்போது கூட அவங்க அம்மா இருக்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? அதே மாதிரி அவர் மகன் சஞ்சய் அவரும் வந்து அங்கே சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு, அந்த துறைக்கு தான் படிச்சிருக்காரு. அந்த படிப்பில் அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து தான் லைக்காவில் வந்து இன்றைக்கி தனியாக ஒரு படம் பண்ணுற அளவுக்கு சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட சைட், அவங்களோட ஃபேமிலி. இதை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்ஏசிக்கும் விஜய்க்கும் சண்டை அப்படின்னாங்க. அப்பா மயிலுக்குள்ள 1000 பிரச்சனை வரும், பொண்டாட்டி புருஷங்களுக்கு 1000 பிரச்சனை வரும், திருப்பி அவங்க சேர்ந்துப்பாங்க. இதெல்லாம் வந்து பல விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு நடிகர் 250 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு நான் விட்டுட்டு அரசியலுக்குள்ள வர்றேன் அப்படின்னும் போது கட்டண பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, ஒரு பயம் இருக்கும். என்னன்னா நம்ம புருஷன் வாங்கி வச்ச பேர் இந்த அரசியலில் வந்து அவர் வந்து சாதிக்கலைன்னா பேர் கெட்டு போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அப்பாவுக்கு பேர் கெட்டு போயிருமோ, மகனுக்கு பயம் இருக்கும், மகளுக்கு பயம் இருக்கும். இந்த மாதிரி பல பயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கட்டுறேன் பாருங்க, த்ரிஷா வச்சு இந்த மாதிரி அவப்பெயர்களை வந்து உண்டாக்கிடுவாங்க. ஸோ இந்த மக்களை நம்பி நம்ம அப்பா இறங்குறாரு அப்படின்ற பயம் தான். உண்மையை சொல்ல போனால் மக்கள் நல்லவங்களாக இருந்தாங்க அப்படின்னா, அறிவுள்ளவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மனஸ்தாபத்திலோ இல்லை ஒரு பெரிய பிரிவிலோ இல்லை ஒரு சின்ன ஊழலோ இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம மாற்றுக்கருத்து பண்ண முடியாது. அதில் வந்து மாற்றமே இல்லை. ஏன்னா யாராக இருந்தாலும் அப்படி தான். பணத்தை விட்டுட்டு நான் சேவை பண்ண வர்றேன் அப்படின்னா எந்த குடும்பத்தில் இருக்கவங்களும் முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அதற்கு ஒத்துக்கணும் அப்படின்னா அப்பா அம்மா அவங்களே பல யோசனைக்கு பின் தான் சரி போப்பா நீ போய் பண்ணுப்பா, உனக்கு பிடிச்சது செய்ப்பா அப்படின்னு விடுவாங்க. பட் விஜய் அவர்களையே நம்பி இருக்கக்கூடிய குடும்பம் அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். இது வந்து நான் ஒரு சந்தேகத்தின் பலனாக தான் சொல்கிறேன் ஒழி, இந்த நாயங்கெல்லாம் இப்படி பேசுகிறனால இவங்களுக்கு ஒரு பதிலாக தான். ஸோ மற்றபடி இந்த மாதிரி இவங்க பேசுகிறதுக்கும் ஏன் இவங்க இந்த அளவுக்கு இவங்க விஜய் அவர்களை கொண்டு வராங்க அப்படின்றதுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சி, அந்த லட்சணத்தில் ஆட்சி பண்ணுறாங்க. எந்த லட்சத்தில் கேட்குறீங்களா, அதை பார்த்துட்டு வாங்க. சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் கூட்டம் முடிந்ததும் அமர்வதற்காக போடப்பட்டிருந்த நாற்காலிகளை வீட்டிற்கு எடுத்து சென்றனர். கூட்டம் முடிந்ததும் அனைவரின் தலையிலும் ஒரு நாற்காலியை எடுத்து வைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றனர். பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. கூட்டம் போட்டதுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க 300 ரூபாய் காசு பேசி, கொடுக்கலைன்னு நம்ம மக்கள் சேர தூக்கிட்டு வந்திருக்காங்க. உண்மையை சொல்ல போனா மக்கள் இப்பதான் திருந்துறாங்க. என் காசு நீ கொடுக்கல அப்படின்னா நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றத இப்போதான் எதிரி கட்சிகளுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம திராவிட கட்சிகளுக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு பயத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கு. தளபதி அவர்கள் இந்த அரசியல் களத்தில் இறங்கினதை அவங்கனால சத்தியமாக சொல்கிறேன் ஜீரணிச்சிக்க முடியல. இந்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் பாவம், இன்னும் 2 வருஷத்துக்கு தூக்கமே இருக்காது. அதுவும் நாட்கள் மேலே போக 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 அதாவது 2026 நெருங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி சுற்றுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு வேறு வாழ்த்து வேறு போட்டு விட்டார். ஸோ இப்போ ராகுல் காந்தி போட்டனால சென்ட்ரலில் யாரை எதிர்க்கிறாரு அப்படின்றது
தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் மோடி அவர்களுக்கும் ஒரு வாழ்த்தை போட்டார். பட் அது வந்து ஒரு மாண்பு. பட் இருந்தாலும் ராகுல் காந்திக்கு போடும்போது இன்னும் இங்கே இருக்க திராவிடிகள் வச்சு காண்டாகும். ஏன்னா இங்கே கூட்டணி அவங்க தானே வச்சுருக்காங்க. நாங்கள் கூட்டணி வச்சிருக்க சென்ட்ரல் கட்சிக்கு இது ஏன் வாழ்த்து சொல்கிறேன், ஆனால் எங்களுக்கு நீ வாழ்த்து சொன்னியா, 40 தொகுதியில் ஜெயிச்சுமே நீ வாழ்த்து சொன்னியா அப்படின்ற காண்டு இருக்குது. ஸோ நம்ம தளபதி சும்மா இருக்க மாட்டார். குசும் பிடிச்சவர் தான். இந்த மாதிரி வேணுங்கன்னே ஏதாவது பண்ணி விட்டு எங்களை வெறுப்பேற்றி வேடிக்கை பார்த்து ஜாலியாக அவர் உட்காந்து சத்தியமாக சொல்கிறேன், அவர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இவங்க பண்ணுற அந்த அலைச்சாட்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பார். இல்லைனா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து என்னடா இப்படி இந்த அளவுக்கு கேவலமாக இருக்காங்களே அரசியலில், சார் நானும் வந்து கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க லெவலுக்கு நான் இறங்கி அரசியல் செய்ய முடியும், என்னுடைய அரசியல் ஸ்டைல் அரசியல் நோக்கம்லாம் வேறு லெவலில் இருக்குது, இருந்தாலும் ஒரு சல்லிப்பயிலுக்கு கூட போய் என்னை போட்டி போட வச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்குப்பான்னு கண்டிப்பாக அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் அவர் பேசி சிரித்து சந்தோஷப்பட்டிருப்பார். அவர் சந்தோஷமாக தான் இருப்பார். ஏன்னா அவரை நம்பி இத்தனை கோடி மக்கள் இருக்கும், அவர் இத்தனை கோடி மக்களை நம்பி அவர் இருக்கிறாரு, எல்லாருடைய நெஞ்சிலே இருக்கார் அப்படின்னும் போது அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராக இருக்க போகிறதே கிடையாது அப்படின்றத சொல்லி அவர் தான் இனி அடுத்து தமிழ்நாட்டில் அப்படின்றத இந்த நேரத்திலையும் பதிவு பண்ணிக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye-bye.